வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக அரசியல்ல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய தவேக தலைவர் விஜய் அவர்கள் மதுரையில நடத்திய 2வது மாநில மாநாட்டை பத்தி தான். பத்திரிகையாளர் மணி அவர்கள் இந்த மாநாட்டை குறித்து சொன்ன விஷயங்கள் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அவர் சொல்ற ஒவ்வொரு கருத்தும் விஜய் அரசியலை எவ்வளவு ஆழமா அணுகியிருக்காருங்கிறத காட்டுது. இந்த மாநாடு வெறும் கூட்டமில்லை, ஒரு பொலிட்டிக்கல் அறிவிப்புன்னு அவர் சொல்றாரு. அதோட விஜயோட பேச்சு வார்த்தை எதிர்க்கட்சிகளை தாக்கும் விதம், கூட்டணி பத்திய மறைமுகமான விஷயங்கள்னு எல்லாமே தமிழக அரசியலை அதிர வச்சிருக்குங்க. இதுதான் இந்த மாநாட்டோட மிகப்பெரிய பாயிண்ட். விஜய் சார் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் நான் தான் என் கட்சியோட முதன்மை வேட்பாளர்னு சொல்லியிருக்கார். இது சும்மா சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. இது விஜயோட தன்னம்பிக்கையை காட்டுதுன்னு பத்திரிகையாளர் மணி சொல்றாரு. ஏன்னா அவர் வெறும் நடிகர் இல்லை, ஒரு அரசியல்வாதியா மக்கள் தன்பக்கம் இருக்காங்கன்னு நம்பிதான் இவ்வளவு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். இந்த மாநாட்டில் விஜய் சார் ஒரு மாசான விஷயத்தை செஞ்சார். முதல்வர் மு.க. ஸ்டாலினை மை டியர் ஸ்டாலின் அங்கிள்னு ரொம்ப மரியாதையா சொல்லிட்டு அதே சமயத்துல திமுக ஆட்சியை ரொம்ப கடுமையா விமர்சிச்சார். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி, ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி, தமிழக வளர்ச்சி பத்தி என எல்லாவற்றையும் விமர்சித்தார். பத்திரிகையாளர் மணி இத விஜயோட புதுவித அரசியல்னு சொல்றார். ஒரு பக்கம் மரியாதையா கூப்பிட்டு மறுபக்கம் குற்றஞ்சாட்டுறது புதுசா அரசியலுக்கு வர்ற ஒருத்தருக்கு உண்மையிலேயே பெரிய பிளஸ். விஜய் பாஜகவையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் விட்டு வைக்கலை. வேலைவாய்ப்பு, தமிழ் மொழிக்கான உரிமைகள், மத்திய அரசின் பாகுபாடுன்னு எல்லாத்தையும் ஒரு பிடிப்பிச்சார். மணி சார் சொல்றது என்னன்னா, விஜய் இப்படி பாஜகவை நேரடியாக தாக்குனது ஒரு சூப்பர் மூவ். ஏன்னா இளைஞர்கள் மற்றும் நடுத்தர மக்கள் மத்தியில இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது தமிழகத்துல பாஜகவுக்கு எதிராக இருக்கிற வாக்கு வங்கிகளை கவர விஜய்க்கு உதவியாக இருக்கும். இதுதாங்க இந்த மாநாட்டுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் எழுந்த மிகப்பெரிய கேள்வி. விஜய் தனியா போவாரா, இல்ல அதிமுகவோட கூட்டணி சேர்வாரா? மணி சார் சொல்றது என்னன்னா, விஜய் தனியா போனா அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். ஆனா அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் ஒன்னு சேரும், அது பெரிய வெற்றியை கொடுக்கலாம் சொல்றார். இப்போதைக்கு விஜய் மக்கள் ஆதரவை சோதிச்சு பார்க்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணியின் நிலைமை தெளிவாகும்னு மணி சார் சொல்றார். இந்த மாநாட்டோட பெரிய பலமே மக்கள் கூட்டம் தாங்க. இளைஞர்கள், பெண்கள், கிராம மக்கள், நகர மக்கள்னு எல்லா தரப்பு மக்களும் பெரிய அளவுல வந்திருந்தாங்க. இது விஜய்க்கு தமிழகம் முழுசும் செல்வாக்கு இருக்குங்கிறத காட்டுதுன்னு மணி சார் சொல்றார். அதனால மதுரை மாநாட்டில் விஜய் பேசினது வெறும் பேச்சு இல்லைங்க, அது திமுகவுக்கு நேரடியான சவால், பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பு, அதிமுக கூட்டணிக்கு ஒரு மறைமுகமான வாய்ப்புன்னு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கு. பத்திரிகையாளர் மணி சொன்னது போல இப்போ விஜய் வெறும் நடிகர் இல்ல, வரப்போற தேர்தலில் ஒரு முக்கியமான சக்தியா மாறப்போறாருங்கிறது உறுதி. இந்த மாநாடு அவரோட அடுத்த பயணத்துக்கு ஒரு பெரிய தளத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.